நீங்கள் கொத்து பரோட்டா செஞ்சுருப்பீங்க, ஆனால் கொத்துக்கறியில் கொத்து பரோட்டா செஞ்சுருக்கீங்களா? இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும். ஃபஸ்ட்டு 10 பரோட்டாவை பிச்சு விட்டு மிக்சியில் போட்டு இது மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுத்தது 2 வெங்காயம், 1 தக்காளி, 1 க்ரீன் சில்லி எல்லாத்தையுமே இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடாகனதும் 6 முட்டையை ஊற்றணும். முட்டையை இது மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. முட்டை இது மாதிரி வந்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நல்லா கிண்டி விடுங்க. அப்புறம் ஒயிட் பேப்பர் ஆட் பண்ணி அதே நல்லா முட்டையோடு கிண்டி விடுங்க. முட்டை ரெடி ஆகுனதும் அதை வேற இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அதே கடாயிலேயே திரும்ப எண்ணெய் சூடாகுனதும் ஆனியனையும் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. வெங்காயம் இது மாதிரி பாதி வதங்கினதும் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையுமே இது மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள் கிண்டி விட்டதுக்கப்புறம் அடுத்தது 1/2 ஸ்பூன் கறி மசாலா. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொத்துக்கறி ஆட் பண்ணிக்கணும். நான் மதியம் பண்ண கொத்துக்கறி தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு நாள் செப்பரேட் வீடியோவாக போடுறேன். கொத்துக்கறியில் மசாலா இருந்ததுனால 1/2 ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கொத்துக்கறி போடலண்டா 1 ஸ்பூன் கறி மசாலா போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி மசாலாவோட நல்லா பரட்டி விடுங்க. தண்ணி ஆட் பண்ணுறது எதுக்குன்னா அப்போ தான் மசாலா எல்லாமே ஒன்றா சேரும். அடுத்தது நம்ம செஞ்சு வச்ச முட்டையை ஆட் பண்ணி நல்லா பரட்டி விடணும். முட்டையை நல்லா கொத்துக்கறியோட பரட்டி விட்டதுக்கப்புறம் மிக்சியில் அடித்து வச்ச பரோட்டாவை ஆட் பண்ணிக்கணும். பரோட்டாவை இது மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. அடுத்தது கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா பரோட்டாவோட பரட்டி விடணும். நம்ம கொத்துக்கறி கொத்து பரோட்டா ரெடி ஆச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க.